ஆனால் இப்போ இந்த 2024 எலெக்ஷனில் யார் ஜெயிச்சு வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்தியா இதை கேட்கறது புரியுதுங்க. தமிழில் தானே கேட்குறீங்க? அதான் பிஜேபி தான் வரும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கல, மறுக்கப்படுது. அது மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய உண்மை. மற்ற மாநிலங்களில் பிஜேபி காட்டக்கூடிய அந்த கவனமும் பொருளாதார செல்வாக்கு அதிகமான கொடுக்கக்கூடிய முன்னேற்றங்களும் தமிழ்நாட்டுக்கு இல்லைன்றது மட்டும்தான் உண்மை. யார் வரணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க? எனக்கு காங்கிரஸ் வரணும். ஃபஸ்ட்டு ஸ்டாலின் வரணும். ரெண்டாவது காங்கிரஸ் வரணும். ஏன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ தமிழகத்தில் அரசியல் ஓகேண்ணா, இந்தியா ஃபுல்லாக ஆல் இந்தியா ஃபுல்லாக இப்போ அரசியல் போயிட்டுருக்கு. இதில் யார் ஜெயிப்பா, யார் வருவாங்க, உங்களோட கருத்து? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சிகளுக்கு தான் அதிக வெற்றி வாய்ப்பு இருக்குது. தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாவுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதில் இங்கே இப்போ காங்கிரஸோ இல்லை பிஜேபி இவங்க ரெண்டு இடத்துல யார் வந்தால் உங்களுக்கு செய்வாங்க? ரெண்டு பேர் வந்தாலுமே அதே விஷயம்தான், சாயம் மட்டும்தான் வேறு வேறு. காங்கிரஸ் வந்தாலும் பிஜேபி வந்தாலும் அதே உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் தான் இப்போ தொடர்ந்து இருக்குது. அதனால் அது அப்படியே தொடரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ ஒரு 15 வருஷமாக பிஜேபி ஆட்சியில் இருந்தாங்க. ஆமாம். அவங்க என்னென்ன பண்ணாங்க, அவங்க பண்ணது உங்களுக்கு அது கிடச்சிச்சா? பிஜேபியோட ஆட்சியில் அதில் கிடச்சிச்சா? இதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அந்த சம்மந்தமானது உங்களுக்கு, எனக்கு இது கிடச்சிது கிடைக்கல, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட நபராக எதுவும் ப்ராப்ளம்ன்ற மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கல, மறுக்கப்படுது. அது மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய உண்மை. மற்ற மாநிலங்களில் பிஜேபி காட்டக்கூடிய அந்த கவனமும் பொருளாதார செல்வாக்கு அதிகமான கொடுக்கக்கூடிய முன்னேற்றங்களும் தமிழ்நாட்டுக்கு இல்லைன்றது மட்டும்தான் உண்மை. ஒரு சாதாரண மனிதனா நமக்கு இது தெரிஞ்சிச்சு. இப்போ மெட்ரோ ட்ரெயின் இருக்குது. மெட்ரோ ட்ரெயின் இருக்குது. இது சென்னையில் சாதகமாக இருக்கா, நல்லது தான்றீங்களா, இல்லை இதனால் போக்குவரத்து ரொம்ப பாதிக்கப்படுது? இப்போ ஒரு இடத்துக்கு போனோன்னா ஒரு அரை மணி நேரத்தில் போகக்கூடிய நேரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. இப்போ நீங்களே ஒரு ஆட்டோ சவாரிக்கு போகணும், ஒரு இடத்துக்கு போனோன்னா ஷார்ட்கட்டில் எப்படி இப்போ தெருக்குள்ளே போனால் மட்டும்தான் உங்களால் போய் அந்த இடத்துக்கு அது லோக்கலில் இருந்தால் மட்டும். வெளியூர்லேருந்து ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறாருன்னா ரொம்ப பாதிக்கப்படுது. எந்த சந்தை முட்டு சந்தை, எந்த சந்தை ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். இப்போ மெட்ரோ ட்ரெயின் அப்படின்றதுனால பெரிய அளவில் பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா குறைவு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த போக்குவரத்து நெரிசல் பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. அதே சமயம் நாட்டோட வளர்ச்சிக்காக சில எதிர்பாராத அசௌகரியங்களை நம்ம சந்தித்து தான் ஆக வேண்டியிருக்கு. ஆரம்பத்தில் மெட்ரோ ட்ரெயின் முழுமையாக பணி முடிகிற வரைக்கும் சில பாதிப்புகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறமா இப்போ சுலபமாயிடுது. அதனால் மெட்ரோ ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் வரவேற்பு தகுந்த ஒன்று தான் பார்க்கணும். பிஜேபிக்கு மோடி தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இடத்துலையாவது வருவாரா? எந்த இடத்துலையும் வாய்ப்பு ரொம்ப குறைவு, ஆனால் வாக்கு வங்கி உயரும். ஆமாம். இப்போ அண்ணாமலை அது மாதிரியான பிரச்சாரத்தினால பிஜேபிக்கு இன்றைக்கி வலிமையான ஒரு தலைவர் கிடைச்சிருக்கார் தமிழ்நாட்டுக்கு. அது மூலயமா மக்கள் மத்தியில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால் வாக்கு வங்கி உயரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. மோடினால மைனஸ் என்ன, ப்ளஸ் என்ன தமிழ்நாட்டு? மோடினால சின்ன சின்ன வணிகங்கள் கூட ஒரு சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் வரி, இதெல்லாம் போக்குவரத்து வரி எல்லாமே உயர்த்தப்பட்டிருக்கு. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சிலிண்டரு, பெட்ரோல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு உயர்த்தப்பட்டுக்கிட்டே போயிட்டுருக்கு. அது மாதிரியான இந்த பெட்ரோல் விலை உயர்வுனால அத்தியாவசிய பொருட்கள் மிகப்பெரிய அளவில் உயருது. இன்றைக்கி ஒரு நிரந்தரமான ஒரு விளைவு இல்லை. விவசாயிகளுக்கும் சரி, எந்த தொழிலுக்குமே சரி. இன்றைக்கி இந்த ரேட்டு விற்கிதுன்னா நாளைக்கு என்ன ரேட்டு விற்குன்றது தெரியாத ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தான் இருக்குது. ஆட்டோ தொழில் பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதுனால இந்த இப்போ கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரியான இதெல்லாம் உண்மையாக இப்போ எங்களுக்கு வர வேண்டிய வருமானம் மிகப்பெரிய அளவில் அடி வாங்குது. ஆட்டோ தொழிலாளர்களுக்கான மிகப்பெரிய பாதிப்பே ஓலா, ஊபர் இந்த மாதிரியான நிறுவனங்கள் பண்ணக்கூடிய இந்த மலிவான போக்குவரத்துனால உண்மையான இதையே வாழ்வாதாரமாக நம்பி இருக்கக்கூடிய ஆட்டோ தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புக்கு ஆளாகப்பட்டிருக்கும்.
முன்னாடி என்ன வருமானத்துக்கு இந்த digital ஆமாம், இப்போ இப்போ டிஜிட்டல் மாதிரி எப்படின்னா கூகுள் பே பண்ணுறாங்க, கூகுள்லேயே எல்லாமே புக் பண்ணுறாங்க வண்டியை. அவங்களுக்கு என்ன ரேட்டு தேவையோ அதுக்கான கம்ஃபர்டபுள் இருந்தால் அந்த வண்டியை புக் பண்ணி போகிறாங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கேருந்து லிபர்ட்டி வரைக்கும் போகும்போது இப்போ முதல்லலாம் இருந்த மாதிரினா ஒரு 250 ரூபா வாங்குறோன்னு சொன்னால், இன்றைக்கி ஓலா இந்த மாதிரியான நிறுவனங்கள் 100 ரூபாயிலே பண்ணும்போது மக்கள் வந்து அந்த நிறுவனங்களை நம்பி தான் போகிறாங்க. அவங்களுக்குள்ள நெட்வொர்க் ப்ராப்ளம் இது மாதிரி எதனா ஒரு சில ப்ராப்ளம் ஏற்படும் போது அப்போ சாதாரண ஆட்டோக்களை தேடி வராங்க. அன்றைக்கி நம்ம கேட்குறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போது வந்து கட்டுப்படி ஆகாத வேலையாக தான் சொல்கிறாங்க. ஆனால் 10 மோடி ஆட்சிக்கு முன்னாடி இருந்த பெட்ரோல் விலை இன்றைக்கி இல்லைன்றது மக்களுக்கு தெரிஞ்சாலும் ஆட்டோ கட்டணம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தான் மக்கள் மத்தியில் ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த டிஜிட்டல் மயமாகிறதுனால ஏற்பட்ட பாதிப்புன்னு சொல்லலாம். 2024 எலெக்ஷன் ரிசல்ட் வருதுண்ணா ஜூன் 4. ஆமாம், அதில் யார் ஜெயிப்பாங்க, யார் வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? எனக்கு வந்து காங்கிரஸ் வரணும். ஃபஸ்ட்டு வந்து சாமி வரணும், ரெண்டாவது காங்கிரஸ் வரணும். ஏன்னா உங்களுக்கு இவங்க இதான் வரணுன்றது உங்களுக்கு ஏதாவது? எங்களுக்கு வந்து அப்போலேருந்து எனக்கு வந்து என்னைக்கு எலெக்ஷன் ஓட்டுன்னு வந்துச்சோ அன்னிலேருந்து நான் வந்து சூரிய கட்சி தான். டிஎம்கே? ஆமாம், டிஎம்கே தான். வேறு எதுக்கு நாங்கள் ஓட்டு போடுறதில்லை. என் ஃபேமிலி ஃபுல்லாகவே டிஎம்கேன்னு நாங்கள் இருந்துருந்தோம். அதே போல் இன்னமும் அப்படி தான் இருக்கிறோம். அவங்க செய்கிறாங்களா அவங்க செய்யலையோ நாங்கள் வந்து ஒரு குறிக்கோளாக தான் இருக்கிறோம். ஓகே ஓகே. ஆமாம், ஏன்னா இந்த 15 வருஷமாக பிஜேபி வந்து ஆட்சி பண்ணாங்க. அவங்களுக்கு நமக்கு மக்களுக்கு என்னென்ன கிடச்சிச்சு, உங்களுக்கு என்ன மாதிரி கிடச்சிச்சு? எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. எங்களுக்கு நாங்கள் இது வரைக்கும் வந்து சரி விவசாயில வந்து சும்மா வந்து வறுமை கொடுக்கிற விவசாயி. அப்போ எங்களுக்கு எதுவுமே இது வறுமை கொடுக்கிற விவசாயினா வந்து சுத்தமாக எதுவுமே இல்லை. அன்னன்னைக்கு போனால் தான் நம்மளுக்கு சாப்பாடு. ஓகே ஓகே. அன்னைக்கு போனால் தான் சாப்பாடு, வேலைக்கு போனால் சாப்பாடு கிடையாது. அதான் அங்கே இருக்கிறது வித்தியாசம். சரி, ஓகே ஓகேண்ணா. இந்திரா காங்கிரஸ்னா வந்து எங்களுக்கு இந்திரா காந்தி அந்த காலத்துக்கு போது எப்படியே பண்ணாங்க போனாங்க. இப்போ வந்து மோடி வந்து எதுவுமே பண்ணல நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ காங்கிரஸ் வந்தாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க வந்து அவங்களால வந்து அப்போலேருந்தே வந்து இந்திரா காந்திலேருந்து ராஜீவ் காந்திலேருந்து எல்லாமே வந்து அந்த காலத்துலேருந்து ஒரு உதவி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மக்களுங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதை வச்சு நான் சொல்கிறேன் இப்போ நான். சரி, ஓகே. இந்தியா ஃபுல்லாக அவங்க தான் வருவாங்க. ஓகேவா? ஆனால் இப்போ இந்த 2024 எலெக்ஷனில் யார் ஜெயிச்சு வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இதை கேட்கறது புரியுதுங்க. தமிழில் தானே கேட்குறீங்க? அதான் பிஜேபி தான் வரும். பிஜேபி தான் வரும். ஏன்னா அவங்க அது சொல்லக்கூடாது, பிஜேபி தான் வரும், விட்டுருங்க. ஓகே ஓகே. அவ்வளோதான். அதுக்கு ரீசன் எல்லாம் கேட்காது. ரீசன் எல்லாம் வந்து ஆண்டியாக கூட இருக்கலாம். ஆனால் பிஜேபி தான் வரும். ஏங்கண்ணா அவங்க வந்தால் நீங்கள் எதுக்காக அவங்க வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் வரல, அவங்க தான் வருவாங்க. நாங்கள் நினைக்கல, அவங்க தான் வருவாங்க. நாங்கள் நினைக்கவே இல்லை, அவங்க தான் வருவாங்க. சரி, நான் அவங்க வந்தால் என்ன உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லி? அது எங்கே நல்லது பண்ணாங்க? அவங்க தான் டிசைட் பண்ணோம், வரவங்க தான் டிசைட் பண்ணோம். அவங்க வந்தால் நல்லது பண்ணுறதுனா இல்லை 10 வருஷம் அவங்க என்ன பண்ணோம் அவங்களுக்கே தெரியும். என்னன்றீங்க? ஏன்னா அவங்க தான் டிசைட் பண்ணோம் என்ன பண்ணுறது. ஏன்னா அவங்க தான் வருவாங்க. எதிர்கட்சி வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அங்கே மெஜாரிட்டி வருமானத்து எதிர்கட்சினா இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக சொல்கிறீங்களா? இது டோட்டலாக வந்து இந்தியா கூட்டணி வந்து ஒரு 250 வருன்ற மாதிரி கணிப்பு இருக்கு. அப்போ பிஜேபிக்கு மெஜாரிட்டி வரதுக்கு நோ சான்ஸு. ஏன்னா அவன் வந்து எதையுமே நிறைவேற்ற மாட்டதில்ல. 2 இட்லி ஒரு வடை சாப்பிட்டா கூட இன்னைக்கு 60 ரூபா கொடுக்க வேண்டியது டீகள். இப்போ ஜிஎஸ்டி அதிகமாக போட்டனால அதான் நிறைய பாருங்க. போன மாதம் வாங்கின ஒரு கிளாச்சு 60 ரூபா அரிசி வந்து இன்னைக்கு வந்து 65 ரூபா ஆகிப்போச்சு. அதே மாதிரி தோரம்பருப்பு வந்து 10 ரூபா கூடி போச்சு. ஒன்று அன்எம்ப்ளாய்மெண்ட்டு ரொம்ப மோசமாக இருக்கு. இந்த பெட்ரோல் டீசல் ரெண்டாவது டிமானிசேஷன், இதனால தான் பெரிய விளைவு அதிகமாக போச்சு. வேறு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ எங்களுக்குலாம் டெய்லி வந்து ஒரு 200 ரூபா சம்பாதிச்சு விட ஆட்டோ ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ரேபிடோ அதிகமாக போகிறனால உங்களுக்கு ரேபிடோ ஓலா இருக்குது. அது வந்து கவர்மெண்ட்டே ஒரு ஆக்ஷன் எடுத்து எல்லாரும் கம்பல்சரியாக மீட்ரு போட்டு ஓட்டுற மாதிரி ஒரு முடிவு பண்ணணுங்க. இதனால் வந்து இப்போ எங்களாலாம் ரேபிடோ ஓட்ட முடியாது. அதுவும் சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து அம்மா வந்து மீட்டருக்கு அது நல்ல ஸ்கீம், அது நல்லா பெஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. அது சரியான முறையில் ஆக்சிடென்ட். அது இல்லாமல் பைக்கு வேறு வந்தாச்சு. இப்போ
பைக் டாக்ஸி அந்த மாதிரி வந்தனால உங்களுக்கு வருமானம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நாளைக்கு 200 300 கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அது என்ன சரிங்க சார். அப்போ இந்த தடவை வந்து நீங்கள் சேஞ்ச் இருந்தால் நல்லா இருக்கு, இல்லைன்னா சேஞ்ச் இல்லைன்னா இன்னும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. சரிங்க மாற்றம் இருந்தால் நல்லா இருக்கும், மாற்றம் இல்லைன்னா இன்னும் இந்த மாதிரி பேசுறது கூட ரைட் இருக்குமான்ட்டு கூட டவுட்டாக போயிடும். அந்த அளவுக்கு மோசமாக இருக்கு. அப்போ ஒரு மனுஷனோட மரியாதையே அதிகமாக கெடுக்கிற மாதிரி இருக்குன்றீங்களா? கண்டிப்பாக. இந்தியாவில் வந்து எத்தனையோ கம்யூனிட்டி இருக்குது, அது இது வந்து கேஷுவல் பாலிசி வச்சுட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் பேசுகிற நமக்கே வெக்கமாக இருக்குது. ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரியா பேசுறது? அதான் அவர் வந்து ஒரு கேமரா முன்னாடினா போட்டோ எடுக்கணும்னா நிற்கிறாரு, மக்களுக்கு ஒரு பிரச்சனை பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு எல்லாருக்கும். மணிப்பூர் வந்து ஒரு வருஷம் பட்டி எழுதி அதை பற்றி ஒரு இது கிடையாது. அருணாச்சல பிரதேசத்தில் 3000 கிலோமீட்டர் வந்து சைனா ஆக்குபைட் பண்ணி இது பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே சும்மா ஏதோ பேசிட்டு நம்மளை வந்து குழப்பிட்டு இருக்காரு, என்ன பண்ணுங்க. சரி ஓகே தேங்க்யூ சார். சரி ஓகேண்ணா. அப்போ இந்த தடவை இந்தியா கூட்டணி தான் வரும்னு சொல்கிறீங்க? இந்தியா கூட்டணி வந்தால் நம்மலாம் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்க மாதிரி நினச்சிக்க வேண்டியது, இல்லைன்னா கடவுள் தான் காப்பாற்றணும் இந்தியாவை. சரி ஓகே தேங்க்யூ.